இருள் என்ன அப்படின்னு சொன்னா ஆழம் என்கிற ஒரு இருள். டீப், ரொம்ப டீப்பா போனீங்கன்னா அது உங்களை எங்க கொண்டு போயிரும்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எல்லாருமே பக்கத்துல கையை கூட கொடுத்து நீங்க சொல்லுங்க. ஆன்லைன்ல இருக்க வசதி இருந்தா பண்ணுங்க. நீங்க ரொம்ப டீப்பா போகாதீங்க, எதுலையுமே ரொம்ப டீப்பா போகாதீங்க. லிமிட், கண்ட்ரோல் சொல்லுங்க. கண்ட்ரோல் பண்ணுங்க, அதை அடக்கி ஆளுங்க, அதை ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க ரொம்ப டீப்பா போனீங்கன்னா இருளை மட்டும்தான் பாப்பீங்க. நீங்க இருளுக்குள்ள எதுலையுமே டீப்பா போக கூடாது, எதுலையுமே டீப்பா போக கூடாது. எல்லாத்தையும் சில நேரத்தில் நிறைய விஷயத்தை விடணும். நம்பர் 2, இரண்டாவதாக என்ன இருள்னா என்னன்னா யோசனை அப்படின்றது மிகப்பெரிய இருள். ரொம்ப ஓவரா யோசிச்சிட்டீங்கன்னா அந்த யோசனை உங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வராது. உங்களை எங்க கொண்டு போயிரும்? உங்களை இருளுல கொண்டு போய் உங்களை பூட்டி வச்சிரும். நிறைய பேர் இந்த மாதிரி யோசனை என்கிற இருளுக்குள்ளதான் இருக்கிறீங்க. யோசிச்சு 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 ஒரு இருட்டுக்குள்ள நீங்க போயிட்டீங்க. ஆண்டவர் வெளியே கொண்டு வருவதற்கு விரும்புகிறார். நம்பர் 3, மூன்றாவது என்ன இருள் அப்படின்னா தனிமைப்படுத்திக்கிறது. தனியா போய் உட்கார்ந்து இருக்கிறது, ரூம போய் சாத்திட்டு உட்கார்ந்து இருக்கிறது, யார்கிட்டையும் பேசாம இருக்கிறது. இல்ல, இது ரொம்ப டேஞ்சர், இது ரொம்ப டேஞ்சர். இது உங்களை எங்க கொண்டு போகும் தெரியுமா? நாளுக்கு நாள் இருளில கொண்டு போயிரும், இருள கொண்டு போயிரும். தனிமையில ஒரு கேட்ஜெட்டோட உட்கார்ந்து இருக்கிறது, தனிமையில ஒரு செல்போனோட உட்கார்ந்து இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ஆபத்துல கொண்டு போயிரும். இருளுக்குள்ள போயிடாதீங்க. நம்பர் 4, நாலாவதாக இருள் எங்க எதிர் இருளை கொண்டு போயிரும்னா ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு நீங்க மனசை விட்டுட்டீங்கன்னா, நீங்க கர்த்தர் கொடுக்கிற சில சூழ்நிலைய மனப்பூர்வமா நீங்க ஏற்றுக்கலன்னா, நீங்க உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அது உங்களுக்கு என்னவா மாறிடும்னா நீங்க இருளாதான் மாறும். நீங்க ஏத்துக்கலனா இருளிலே நடப்பீங்க. ஆனா நீங்க ஏத்துக்கொண்டு என்ன பண்ணணும்னு மட்டும் நீங்க முயற்சி எடுங்க. நான் நம்புறேன் கர்த்தர் உங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வல்லவரா இருக்கிறார். சோ நம்பர் 5, ஐந்தாவதாக நம்முடைய வாழ்க்கையில இருளில கொண்டு போறது என்ன அப்படின்னு சொன்னா பயம். ரொம்ப பயப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பயத்தை விடாம வச்சிருந்தீங்கன்னா, பயத்துல இருந்து நீங்க வெளியே வரலன்னா அது உங்களுக்கு இருளிலே உங்களை கொண்டு போய் விட்டுரும். நம்பர் 6, ஆறாவதாக அடிக்ஷன், அடிமைத்தனம் என்கிறது ஒரு மிகப்பெரிய இருள். அதிலிருந்து கர்த்தர் கிருபையாய் கொண்டு வருவார். எழும்பி நிற்கலாமா கர்த்தர் சமூகத்துல?